சரி, இப்ப எண்டோஸ்கோப்பினா எப்படி பண்ணுவீங்க சார்? எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்ல. அப்படின்னா என்னன்னு தெரியல. எண்டோஸ்கோபி அப்படின்றது என்னன்னா, இப்போ மூக்குல எண்டோஸ்கோபி பண்றோம்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு மூக்குல 2 ஹோல்ஸ் இருக்கு. ஒரு ஹோல்ல வந்து எண்டோஸ்கோபி போகும். இன்னொரு ஹோல்ல இன்ஸ்ட்ருமென்ட் போய் சர்ஜரி பண்ணும். இதுவே முதுகுல நாங்க அந்த ஸ்கோப் உள்ள போடுறதுக்கு ஹோல் போட்டுட்டு, இன்ஸ்ட்ருமென்ட்ட எடுத்துட்டு போயிட்டு பண்ணுவோம். கட் பண்ணாம பண்றது எண்டோஸ்கோபி கிடையாது. கட் இருக்கும். மினிமலா இருக்கும். ஓகே. பிளேடு யூஸ் பண்ணுவீங்களா? 100% பிளேடு யூஸ் பண்ணுவோம். பிளேடு யூஸ் பண்ணாம சர்ஜரின்ற வார்த்தையே கிடையாது. என்ன சைஸ் சின்னதா இருக்கும். இப்போ முன்னெல்லாம் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கட் பண்ணி ஸ்பைன் சர்ஜரி பண்றாங்கன்னா, நாங்க இப்போ வந்து ஒரு 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1/2 சென்டிமீட்டர். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஜரி எங்களோட சைஸ் மாறும். சரி, இதுக்கு இந்தியால நம்மளோட தமிழ்நாட்டுல காஸ்ட் எல்லாம் எவ்வளோ ஆகும் சார்? நார்மல் ஓப்பன் சர்ஜரிய விட கண்டிப்பா கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தி தான் ஆகும். இல்லன்னு நான் சொல்லவே முடியாது. ஆனா வந்து பயப்படுற மாரி ஆகப் போறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் சர்ஜரிக்கு ஒரு ரூ. 100 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எண்டோஸ்கோபிக் சர்ஜரிக்கு வந்து ரூ. 1,00,000லாம் செலவாகாது. ரூ. 200லேருந்து ரூ. 250 செலவாகும். சார், இப்ப எனக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னா, இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்களா? 100% கவர் பண்ணுவாங்க. முன்ன வந்து 2020 கோவிடுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அத அவங்களுக்கு புரிய வைக்க நாங்க சிரமப்பட்டுட்டு இருந்தோம். இப்பல்லாம் வந்து குடுக்குறாங்க. ஏன்னா வந்து அதுவுமே ஒரு டைப் ஆஃப் சர்ஜரின்றத அக்செப்ட் பண்ணிட்டாங்க.